ஓம் ஸ்ரீலலிதா மகா திரிபுரசுந்தர்யை நமக. 99வது நாம மூலாதாரைக நிலைய பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தருதித விஷ்ணு கிரந்தி விபேதினி. 4 நாமாக்கள் இருக்கு. இதுல 99வது நாம மூலாதாரைக நிலையா, மூலாதார ஏக நிலையா, மூலாதாரத்தையே தன்னுடைய முக்கியமான இருப்பிடமாக கொண்டிருப்பவள். அம்பாளோட இருப்பிடம் மூலாதாரம். இந்த மூலாதாரத்துல தான் முக்கியமான சக்தி, குண்டலினி சக்தி இருக்கு. நாம அடுத்த நாமா பின்னால வரும், அதுல பார்க்கலாம். அம்பாள் மூலாதாரத்தை நம்மளோட சரீரத்துல மூலாதாரம் இருக்கு. மூலாதாரம், அடுத்தது சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞா, 6 வித சக்கரங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கு. இதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அம்பாள் சமயாச்சார தத்பரா. அம்பாளை வழிபடுறதுல 2 முறைகள் இருக்கு, கௌலாச்சாரம், சமயாச்சாரம். சமயாச்சாரம்ங்கிறது நம்மளோட உடல்லையே எல்லாமே. அதுதான் அவளோட இதை பார்த்தோம். குலாங்கனா, குலாந்தஸ்தா, கௌலினி, குலயோகினி எல்லாம் பார்த்தோம். அம்பாள் தன்னோட இதையே வச்சுட்டு இருக்கா எல்லாமே. சமய அந்தஸ்தா அப்படின்ட்டு குலாந்தஸ்தா, குலம் என்ற இதுலேயே உரைபவள். குலயோகினி, குலத்தோடு கூடியிருப்பவள். கௌலினி, கௌலினி சிவனும் சக்தியும் சேர்ந்த உருவத்தில் இருக்கக்கூடியவள் கௌலினின்னு பார்த்தோம். அகுலா, குலமே இல்லாதவள். அகுலா எப்படின்னா, அகுலானா சிவம், குலாம்னா சக்தி, அகுலம்னா சிவன் பார்த்தோம். அகுலம் அதில் மேலே சகசிராரத்தில் அகுலா இருக்கு. இந்த மூலாதாரத்திலேருந்து சக்தியை எழுப்பிட்டு போய் சகசிராரத்தில் கொண்டு போய் அங்கே இருக்கிற சிவனோட ஐக்கியம் பண்ணினால் அங்கே அம்பாள் சிவசக்தி ஐக்கிய ரூபத்தில் மகிழ்ந்து அதுலேருந்து அமிர்த தாரையை பொழிவாள்னு நம்ம சொன்னோம். இப்போ இதையும் அதில் தான் சொல்கிறார், மூலாதார ஏக நிலையா. இந்த சமயாச்சாரம்ங்கிறது நம்ம உடலுக்குள்ளேயே, கௌலாச்சாரம் வெளியில் பிண்டத்தில் பார்த்து அண்டத்தில் பார்த்து நம்ம பண்ணுறது. அம்பாளை அப்படியே அந்த உருவ தியானம் பண்ணி நம்மளை அப்படியே நிலை நிறுத்தி கொண்டு பண்ணுறது கௌலாச்சார முறை. சமயாச்சாரம் நம்ம உடம்புல சக்கரத்திலேருந்து எழுப்பி அம்பாள் நம்ம இதுலேயே இருக்கிறத கொண்டு வந்தது. அப்பேற்பட்ட அந்த சமயாச்சார வழிபாட்டில் அவள் மிகுந்த ஈடுபாடு கொண்டவள். இதில் அவள் எங்கே இருக்கா நம்மளோட இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, மூலாதார ஏக நிலையா. நம்மளோட சரீரத்தில் 6 சக்கரங்கள், 6 ஆதாரங்கள். அவை தான் எப்படிலாம் சொல்லப்படுறது, 6 படை வீடுகள் சொல்லப்படுறது, 6 முகங்கள், ஷட்சக்கரங்கள் அப்படிங்கிற பெயர்லாம் அதுக்கு இருக்கு. இந்த 6 சக்கரங்கள்ல மூலாதாரம்ங்கிறது தான் அடிபாகத்தில் ஆதாரமாக. எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் வேணும். ஒரு பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் அதோட நிலையில இருக்கும். அதனால பேஸ்மெண்ட் என்ன இருக்கு இதில், இதில் ஆதார நிலையமாக இருப்பது மூலாதாரம். இந்த உடல்ல நம்மளுக்கு சக்தி எல்லாம் வியாபித்திருக்கு. ஆனால் அந்த சக்தியோட சிறப்பு எங்க இருக்குன்னா மூலாதாரத்துல தான். மூலாதாரம் அப்படிங்கிற நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். இந்த மூலாதாரத்துக்குள்ள தான் குண்டலினி சக்தி இருக்கு. அது எப்படி ஒரு 3.5 சுற்று வடிவ பாம்பாக இருக்கு. இந்த மூலாதாரத்துல தான் இருக்கு. அதை அடுத்தாப்புல அந்த குண்டலினி சக்தி வரும்போது சொல்றேன். அதனால இந்த மூலாதாரம்ங்கிறது நம்மளுக்கு என்றைக்குமே, நம்மளுக்கு எப்போதுமே சொல்லுவா, பேஸ்மெண்ட் வீக்குனா மேலே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால அந்த பேஸ்மெண்ட் என்னைக்கும் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்மளுக்கு. இப்போ இந்த மானுட சரீரத்தில் மூலாதாரம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஒரு சின்ன ஓமானம் சொல்லலாம். ஒரு பாய்லர் இருக்கு. நாம் அதில் தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கிறோம், மூடி வச்சிடுறோம். கொதிக்க வரும்போது அந்த நிலையில நீராவியாக மாறுறது. ஆனால் அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகாமல் அந்த பாய்லர் என்ன பண்ணுறது, உள்ளேயே அதை பிடிச்சி வச்சுக்கிறது. அந்த ஆவியோடு இது நம்ம சூடு அதிகம் ஆகும்போது அதோட வலிவும் அதிகமாகுது. அதை மாதிரி கொஞ்சம் கூட அது வெளியில் போகாமல் கட்டி காக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் அந்த சரீரத்தில் இந்த பாய்லருக்கு ஒப்பா. அப்போ ஏற்பட்ட இது அந்த மூலாதாரத்தை நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணும். இங்க உருவெடுக்கிற இந்த ஆன்ம சக்தி தான் பிந்துவாக மாறி அமைகிறது. அதனால இந்த மூலாதாரத்தை நம்ம
கட்டி காத்துக்கணும். இஷ்டப்படி உள்ளத மனசாலே விட்டு காமம் ரொம்ப ஜாஸ்தி ஆகாம, தேவையான அளவு இத மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த காம நோய் பிடிச்சு, அந்த பிந்துவ வந்து நம்ம நாசம் பண்ணி, அந்த சக்தியெல்லாம் குலைச்சுக்கிறான் நெறைய பேர். அந்த இது இல்லாம, தீவிரமா அந்த புலன் அடக்கத்தோட நம்ம வந்து அதான் ஒழுக்கத்தோட வாழும்போது, அந்த மூலாதார சக்தி அது வந்து ஆன்ம சக்தியா உருவெடுத்து நமக்கு வளர்ச்சி பெறுறது. இந்த சக்திய தூய மனதோடும், தெளிவான அப்படி விவேகத்தோடும், ஆழ்ந்த பக்தியோடும் நம்ம காப்பாற்றணும். இந்த இது காப்பது தான் விரதம். நாம ஏற்கனவே சொன்னோம், ரதம்ங்கிறது தேர் வந்து ரதம் வந்து மண்ணுல ஓடுறது. விரதம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள உள்ள மனோரதத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது. அதுதான் விரதம் அப்படின்னு சொல்றது. அது வந்துட்டு அப்போ இந்த காக்கிறது தான் விரதம். அப்போ இந்த மூலாதார சக்திக்குரிய சிறந்த கோட்பாடா இருக்கு. இப்ப நம்ம நிறைய விதத்துல ஒழுக்கத்தோட வாழும்போது அன்னையோட சாநித்தியத்தை நம்ம அந்த அந்த ஆதாரத்தோட நம்ம வந்து இணைக்கும் போது நம்மளுக்கு சக்தி பன்மடங்கா பெருகும் அப்படிங்கிற மூலாதார ஏக நிலையா மூலாதாரத்தை தன்னுடைய முக்கியமான இருப்பிடமாக கொண்டிருப்பவள் அவள் அன்னை பராசக்தி. அடுத்த இது என்ன நாமா? 100வது நாமா பிரம்ம கிரந்தி விபேதினி. இந்த பிரம்ம கிரந்திங்கிற முடிச்சு வந்து பிளந்து கொண்டு செல்பவள், அதை வந்து அவிழ்த்து எடுப்பவள் அப்படின்னு பேரு. இப்போ நம்ம உடம்புல கிரந்தி அப்படின்னா என்னது? முடிச்சு. பிரம்மா வந்து படைப்பு கடவுள். அப்போ இந்த பிறவி பெருங்கடல்ல என்ன பண்றான்? நம்மளை எல்லாம் அவன் வந்து முடி போட்டு அப்படியே கட்டி வச்சிருக்கான் நம்மளோட அந்த இதுல. அப்ப எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் சலிப்படையாம நாம வந்து திருப்பி திருப்பி வெவ்வேறு விதமான இப்போ நம்மளோட பாவ புண்ணிய கர்மங்களுக்கு எடுத்தாப்புல வெவ்வேறு பிறவிகளை எடுக்கிறோம், சலிக்காம எடுக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? அம்பாளோட ஆத்ம இதுல வந்து நம்ம வந்து நம்மளோட சக்தியை வளர்த்து அம்பாளை சரணடைஞ்சு அவள் தான் கதின்னு அடைஞ்சா அடுத்த பிறவிங்கிறதே நம்மளுக்கு கிடையாது. மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போயிடலாம் அம்பாளோட இதுல. இப்போ மூலாதாரத்துல என்ன பண்ணணும்னா, பிரம்மச்சாரி ஒருத்தன் இருக்கான். அப்போ ஒரு அம்பிகையோட ஒரு ஆராதனை பண்ணும்போது அந்த ஆதாரத்துல குண்டலினி சக்தியா அவன் வந்து உருவெடுப்பானான். அப்போ அவன் மனசை வந்து அதுலேயே ஆழ் நிலையில செலுத்தி இந்த ரொம்ப அந்த குரு முகமா உபதேசம் பண்ணி அந்த குண்டலின் சக்தியை எழுப்பி அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிறது வந்து நம்ம 6 சக்கரங்கள் பார்த்தோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம். அடுத்தது இந்த சுவாதிஷ்டான சக்திக்கு கொண்டு வந்து இந்த குண்டலின் சக்தியை எழுப்பி அந்த சுஷும்னா நாடி வழியாக மெதுவா எழுப்பி கொண்டு வந்து இப்போ நம்ம வந்து சுஷும்னா நாடி மூலாதாரத்திலேருந்து எங்க வந்துட்டோம்? அடுத்தாப்புல அடுத்த சக்கரத்தை நோக்கி வந்தாச்சு. நம்ம அந்த அடுத்த சக்கரத்துல வரும்போது அதை பிளந்துட்டு வரும்போது உள்ளதுதான் அதுக்கு மேல உள்ள ஒரு இது இருக்கும். அதுதான் பிரம்ம கிரந்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ குண்டலினிங்கிறது சுருண்டு படுத்துட்டு இருக்கிற பாம்பு. இந்த பாம்புங்கிறது என்னதுன்னா சக்தியோட சின்னம். இப்போ இந்த குண்டலினி சக்தி முதல்ல மூலாதாரத்தை பிளந்துட்டு சுஷும்னா நாடி வழியாக மேல் நோக்கி வருது. அப்போ அந்த சக்தி மூலாதாரத்திலிருந்து மேலே போகும்போதே அப்போ வந்து அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த சக்கரம் மூலாதாரம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வருது. இப்போ அடுத்தாப்புல பிரம்ம கிரந்தியை வந்து அது உடைச்சுட்டு போறதுன்னு சொல்றதுல என்ன அர்த்தம்னா, மூலாதாரத்துக்கு அப்புறம் வந்து மணிப்பூராந்தத்தை தான் சொல்றா. இப்போ மூலாதாரத்துக்கு அடுத்தாப்புல சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்து பிரம்ம கிரந்திய பிளக்காம நம்ம மணிப்பூராந்தத்துக்கு வர முடியாது. அடுத்த நாமால மணிப்பூராந்தர் உதித்தான்னு வருது. அப்போ சுஷும்னா நாடி மூலமாக மூலாதாரத்திலிருந்து எழுப்பப்பட்ட அந்த குண்டலினி சக்திய அடுத்த சக்கரத்துக்கு கொண்டு வந்து அதற்கும் மேலே இருக்கிறது தான் பிரம்ம கிரந்தி அப்படிங்கிறத முடிச்சு அதை வந்து பிளந்துண்டு அப்படியே அது வந்து மேலே நோக்கி போறது. அடுத்த சக்கரமான இந்த மணிப்பூராந்தகத்துக்கு போறது. சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூராந்தகத்துக்கு போறது. அப்போ அந்த பிறவி எல்லாம் வந்து பிறவி பிணியில உழலும் நம்மளோட இந்த சிறுமையை வந்து நம்ம அதெல்லாம் போக்கக்கூடியதான். அதனால அது வந்து குரு முகமா உபதேசம் பண்ணித்தான் இந்த குண்டலின் சக்தி எல்லாம் எழுப்பி கொண்டு சகசிராரத்துல கொண்டு அங்க கொண்டு போய் மேல
அகுலா அந்த சிவன் அந்த சக்தியோட சிவன் வந்து அங்கே நர்த்தனம் ஆடிட்டு இருக்கான். அந்த சக்தியை கொண்டு அதோட சேர்த்து சிவசக்தி ஐக்கிய சொரூபம் பார்த்து இந்த தாரையை இதை பண்ணி திருப்பி அந்த சக்தியை ஒவ்வொரு சுஷும்னா நாடி வழியாக ஒவ்வொரு சக்கரத்திலேருந்து கீழே இறக்கி திருப்பி மூலாதாரத்தில் கொண்டு அந்த குண்டலினி சக்தியை சேர்த்துடணும். அப்பேற்பட்டதுக்கு பயிற்சி நிறைய வேணும். நம்ம அந்த பயிற்சி இல்லாமல் அது பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து அப்படியே அந்த மனசை அதில் இருத்தி அம்பாளை வந்து தியானம் பண்ணினாலே நம்மளுக்கு அந்த சகசிராரத்தில் உள்ள என்ன இது கிடைக்குமோ அந்த யோகிகளுக்கு அது நம்மளுக்கு சித்திக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது அந்த மூலாதாரத்துலேருந்து போகும்போதே அந்த பிரம்ம கிரந்திங்கிற பிறவி முடிச்சு வந்து நம்மளுக்கு அறுத்தெறியப்படுகிறது அப்படின்னு சொல்கிறா. அடுத்த நாமா 101வது மணிபூராந்தர் உதிதா. மணிபூராந்தர் உதிதா அப்படிங்கிற மணிபூரகம் அப்படிங்கிற ஆதாரத்தில் எழுந்தருளியிருப்பவள். இப்போ இந்த குண்டலினி சக்தியா இருக்கும்போது மூலாதாரத்திலையும் சுவாதிஷ்டானத்திலையும் அம்பாளை வந்து நம்ம வந்து தியானமா தான் பண்ண முடியுமே தவிர்த்து மணிபூராந்தத்துக்கு வரும்போது தான் அவளை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். அந்த சக்தி யோகத்தை அப்படி கொண்டு வரா இல்லையா? அப்ப மணிபூராந்தத்துக்கு வந்தவொடனே தான் அவளுக்கு அந்த ஆத்ம உபாதங்களுக்கு அம்பாளோட தரிசனம் கிடைக்குமா. அதனால மணிபூராந்த உதிதா அப்படிங்கிற அங்கதான் அவளோட தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் மணிபூராந்தர் உதிதா அப்படின்னு சொல்லலாம். மணிபூராந்தத்துல வந்து அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கு. ஆக்ஞா சக்கரம் வந்து இதுல மணிப்பூரா அநாகதம் வந்து ஹிருதயம் அந்த பிரதேசம். அதுதான் அந்த இதுக்கு அடையிறது மணிப்பூராந்தகத்திலேருந்து அந்த சக்தி குண்டலினி சக்தியை மேல் நோக்கி கொண்டு வரும்போது மணிப்பூராந்தகத்திலேருந்து அடுத்தது வந்து அநாகதத்துக்கு வருது. அநாகதத்திலேருந்து மேலே இருக்கிற அந்த இது வந்து விஷ்ணு கிரந்தி அடுத்தது. அதுதான் ஒவ்வொரு 2 சக்கரத்தை முடிச்சுதான் சொல்றா அவ வந்துட்டு. முதல்ல மூலாதாரம், அதுக்கடுத்து சுவாதிஷ்டானம், மணிபூராந்தம், அநாகதத்தையும் மேலே அதில் மேலே எழுப்பி கொண்டு வரும்போது அதில் மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து விஷ்ணு கிரந்தி. அந்த விஷ்ணு கிரந்தி முடிச்சியும் அதையும் பிளந்துண்டு விடல, அதையும் உடைத்து அப்பால மேலே வரா அந்த அம்பாளோட அந்த சக்தியை கொண்டு வரும்போது அடுத்தது வந்து ஆக்ஞா சக்கரத்தை தான் சொல்றா. ஒவ்வொரு சக்கரம் விட்டு விட்டு. அப்போ விசுக்தி சொல்றது இல்லை. விசுக்திங்கிறது இந்த நமக்கு தொண்டை பிரதேசத்துல இருக்கு. ஆக்ஞாங்கிறது 2 புருவத்துக்கும் மத்தியில இருக்கு. அந்த இடத்துலதான் ஆக்ஞா சக்கர அந்தராலஸ்தா அப்படிங்கிற அந்தராளம் அப்படின்னா கர்ப்ப கிரகமும் அதுக்கு முன்னால் உள்ள இடமும் சேர்த்து சொல்லப்படுறதுதான் அந்தராளம். அந்த மாதிரி இடம். அப்போ அந்த இடத்துக்கு அந்த என்ன பண்றா அடுத்தது அந்த அநாகதத்திலேருந்து கிளம்பி விசுக்தி வழியாக ஆக்ஞா சக்கரத்துக்கு அந்த சக்தி சுஷும்னா நாடி வழியாக குண்டலினி சக்தி வரும்போது அதுலேயும் ஒரு ஆக்ஞா சக்கராலத்துல என்ன பண்றா அங்க வந்து அந்தரஸ்தா அம்பாள் வந்து என்னடா அந்தராலஸ்தான்னு சொல்றா. ஆக்ஞா சக்கராலத்துல சிம்மாசனம் போட்டு உட்காந்துடுறா அந்த இடத்துல. அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் சகசிராரத்துக்கு அடுத்தது கொண்டு போனோம். இந்த இடத்துல ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல இருக்கிறதா அடுத்த நாமா 104வது நாமாவை என்ன ருத்ர கிரந்தி விபேதினி. அதுக்கு மேல இருக்கிறது ருத்ர கிரந்திங்கிறத முடிச்சு. இந்த முடிச்சையும் தாண்டி அதற்கு மேல ஏத்தும் போது எங்க கொண்டு போறா சகஸ்ரார அம்புஜாரூடா அப்படின்னு சொல்றா. 105வது நாமமா சொல்லப்படுகிறது சகஸ்ராரம் 1000 இதழ்கள். சகஸ்ராரம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு எண்ணிக்கைக்காக சொல்லப்படுகிறது 1000ன்னு. பட் அதற்கு மேல உள்ள எண்ணிக்கை கொண்டதா தான் இருக்கும். அதனால சகஸ்ராரம் சொல்லும் போது 1000 இதழ்கள்னு சொல்லப்படுறது. பட் அந்த தாமரை இதழ்கள் கணக்கில் அடங்காத இதழ்களை கொண்டு இருக்குமாம். அதனால நம்மளுக்கு சொல்றதுக்காண்டி 1000 இதழ் தாமரை இதழ்களை உடைய தாமரைன்னு சொல்றா. அந்த இடத்துல இந்த குண்டலின் சக்தியோட கொண்டு போய் அந்த இடத்துல இருந்து சகசிராரத்துல பிந்து இதுல வடிவில் அங்க கொண்டு அம்பாள் அங்க இது பண்ணிடுவா. அப்போ சகசிராரம் சக்கரத்துக்கு கொண்டு போய் ஏத்தினா அந்த தாமரையில இந்த சிம்மாசனத்திலேருந்து எழுப்பி அங்க கொண்டு போய் அவளை வந்து உட்காத்தி வச்சிடலாம். அங்க யார் இருக்கா காமேஸ்வரர். அந்த காமேஸ்வரனோட சிவசக்தி இந்த சக்தியை சேர்த்து இந்த குண்டலினி அந்த சக்தியை சேர்த்து அகுலா அந்த சிவனோட அந்த சக்தியோட சேர்த்து சிவசக்தி ஐக்கியத்தை உருவாக்கி அப்போ அம்பாள் ரொம்ப மகிழ்ந்து போய் என்ன பண்ணுவாளாம் அங்கேருந்து ஒரு அமிர்த தாரையை பொழிவாளாம். அதுதான் வந்து சுதா சாரா அபிவர்ஷினி. சுதா சாராபிவர்ஷினி. சுதா சார அபிவர்ஷினி. சுதா
அப்படிங்கிற அமிர்தத்தை அந்த சகசாரத்திலேருந்து அப்படியே அம்பாள் அப்படியே பொழியும்படி செய்பவளாம். அப்படியே அப்போ வர்ஷிக்கிறதா அந்த பொழியும்படி அப்படியே பண்ணுறாளாம். அந்த இடத்துல அவள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. இந்த சுதா அப்படிங்கிற சொல்லி எதுன்னா அமிர்தம். இந்த சாரம் அப்படிங்கிறது தெளிந்த நிலை. அப்பேற்பட்ட அமிர்தம் தெளிந்த நிலை. இப்போ தெள்ளி எடுத்த அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். சுதாசாரா அப்படிங்கிறது சிவசக்தி ஐக்கியம் இந்த சகசாரத்தில் நிகழும் போது அங்கிருந்து கொட்டுகிற இந்த அமிர்த தாரை என்ன செய்யறதுனா இந்த மேனி முழுவதும் அப்படியே ஒரு பொழியும் போது ஒரு பேரறிவு பேரொளி அப்படியே உண்டாகிறதா. அது இந்த அப்போ அதை அப்படி தியானம் பண்ற அந்த ஆத்ம சாதகனுக்கு சமாதி நிலை வருதான். பிறகு அந்த அவனுக்கு வந்து உடலை பற்றிய உணர்வே இருக்காது. அப்பேற்பட்ட நிலைக்கு போயிட்டோம்னா சாப்பாடு கவலை இல்லை, தூக்கம் கவலை இல்லை, இந்த பிரபஞ்ச வாழ்வுங்கிறத பற்றியே ஒரு இன்னைக்கு எழுந்துக்கணுமே, நாளைக்கு எழுந்துக்கணுமே, சமைக்கணுமே, சாப்பிடணுமே அப்படிங்கிற ஒரு கவலை கிடையாது. இந்த பிரபஞ்ச வாழ்வுங்கிற விவகாரமே இல்லாமல் எல்லாமே நிறைஞ்ச இதாக இருக்கு. அப்போ அந்த உடல்ங்கிற அந்த பிரஜையும் அடிபட்டு போயிடும், அதுவும் முழுவிடும். அப்போ சித்த ஆனந்தம் கிடைக்கிறது. அந்த அந்த சிதானந்த பரவலியில் அந்த ஜீவன் வந்து ஐக்கியமாயிடுவான். அவனுக்கு வந்து இந்த உடலை பற்றியோ பிரபஞ்சத்தை பற்றியோ உணவை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த உடல் வந்து ஒழிந்து போகிறதுங்கிறது என்னது, நம்மளுக்கு வந்து அது வந்து மலமாக போகிறது அப்படிங்கிற அப்படியே அதுவும் இது நமக்கு வந்து போகக்கூடியது தான். இதை எரிஞ்சா என்னாகும், ஒரு சாம்பலாக போயிடும். அப்போ அதுவும் போகக்கூடியது தான். இப்போ கற்பூரம் எரிஞ்சு சுடராகி மறைந்தது போகிறது தான் இந்த சமாதி நிலை. நம்மளோட மானிட உடல் வந்து மறைகிறதுங்கிறது. இந்த அமிர்த தாரையானது உடல் முழுவதுக்கும் ஒரு ஆத்ம ஜோதி அப்படியே கொடுக்கறதான். அந்த தேஜோமய ஆனந்தத்தில் நம்மளோட உடல்ங்கிற அப்படிங்கிற அந்த உணர்வே நம்மளால ஒழிஞ்சு போயிடும். கற்பூரம் போல உடலும் வந்து இந்த பூதங்களுக்குள் ஒடுங்குகின்றது. நம்மளோட உடலும் ஒடுங்கிடும் அப்படின்னு சொல்கிறா. அதான் சுதாசாரா அபிவர்ஷினி அப்படியே பொழியறாளாம். அதில் வந்துட்டு அடுத்த நாமா என்ன சொல்ல போகிறாருன்னா 106வது 107வது நாமாவாக வரக்கூடியது தடில் லதா சமருச்சி. தடித் லதா சமருச்சி அப்படின்னு அர்த்தம். தடித் லதா 107வது நாமம் தடித் லதா. தடித்துன்னா மின்னல், அப்படி மின்னல் போல கொடி, லதானா கொடி, அப்படி மின்னல் கொடி போல பிரகாசிக்கின்றவள். அப்படி ஒரு இதா மின்னல் கொடிக்கு நிகரான சோபையை காந்தியை உடையவள்னு. இப்போ ஒரு ஒளி தோன்றது நம்மளுக்கு. அந்த ஆத்ம சாதகன் மேல சிவசக்தி ஐக்கியம் தோன்றி இது பண்ணோன்னு இந்த அமிர்த தாரை பார்த்தோம். அம்பாள் வந்து அந்த ஆத்ம சாதகனுக்கு அந்த மின்னல் கொடி போல ஒரு நிமிஷத்துல அப்படியே காட்சி தந்து மறைஞ்சிருவாளாம். அந்த மின்னல்ங்கிறது எப்பேற்பட்ட பிரகாசத்தை உடையது. இப்போ கூட மின்னல்லேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும்னா நம்மளுக்கு அந்த டெபிசிட்டிங்கிறதே உலகத்துக்கு ஃபுல்லாத்துக்கும் கிடைக்காதுங்கிற. ஆனால் நம்மளால அது பண்ண முடியுமா? ஒரு நிமிஷத்துக்குள்ள மறைஞ்சிட்டு போய் 1000 கோடி சூரியர்கள் பிரகாசிக்கிற மாதிரி பிரகாசிச்சுட்டு போகக்கூடியது. அம்பாலும் அதே மாதிரி அந்த மின்னல் மாதிரி காட்சி தந்து மறைவாளாம். அப்படி பேர் ஒளியோடு இருக்கக்கூடியவள். ஆனா அந்த கொஞ்ச நேரம் அந்த தரிசனமே அந்த ஆத்ம சாதகனுக்கு ஒரு சந்தோஷ நிலையை கொடுக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சத்துல எல்லா வஸ்துக்கள்லாம் இருக்கு. எப்போ நம்மளுக்கு பரிபக்குவம் வேணும். பரிபக்குவம் அடைஞ்சா தான் இதாகும். நம்மளுக்கு வந்து அந்த ஆத்ம சாதகம் கிடைக்கணும். நம்மளுக்கு உள்ளேயே நம்ம தியானம் பண்ணி வரும்போது நம்ம அறியாமலே ஒரு தேஜஸ் கிடைக்கும். காஞ்சி பெரியவாள், அந்த சிங்கேரி பெரியவாள்லாம் பார்க்கும்போது ஒரு தேஜஸ் தெரியும் அவளை சுற்றி இது பண்ணும்போது. அப்போ அவளை உள்ள வந்து பரிபக்குவம் அடைஞ்சதுனால அவளை சுற்றி ஒரு சோபை, அது ஒளி தெரியறது. இப்போ அடுப்பு கறி இருக்கு, அந்த கறி தான் வந்து வைரமாக ஆகுறதுன்னு சொல்றா. அது வைரமாகும்போது என்ன பண்றது, அப்படியே மின்னுறது. அந்த கறியா இருக்கும்போது தெரியல, ஆனா அதை இதுல போட்டு இது பண்ணும்போது வைரமாகும் போது அதுதான் மின்னுகிறது. எல்லாமே அப்படித்தான். அது வந்து அப்படியே பிரகாசம் கொடுக்கக்கூடியதுன்னா நம்மளால அது வந்து சந்தோஷமா ஏத்துக்க முடியறது. நம்மளோட இந்த கண்ணாடி பார்த்தோம்னா நம்மளோட முகத்தையே காமிக்கக்கூடியது. இப்போ காப்பது தான் விரதம், நம்ம சொல்ற மாதிரி தான், எப்போதும் சொல்ற மாதிரி இந்த ஐம்பொறிகளையும் நாம மற்ற
புலன்கள்ல பற்று விட்டு அப்படியே நம்ம அதுல செல்ல விடாம நம்ம வந்து அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டு காத்து வந்தோம்னா, நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஆத்ம ஜோதி அதத்தான் உள்ளே நம்மளுக்கு தெரியும். நம்ம அப்படியே அம்பாள உள்ள வச்சு தியானம் பண்ணி, அப்படியே அந்த தியானத்த பண்ணும்போது அம்பாளோட ஸ்வரூபம் வந்து நம்மளுக்கு வேற சாதகமே பண்ண வேண்டாம். அதுவே ஒரு மின்னல் கொடி மாரி அந்த பேரானந்தம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஆத்ம ஜோதி வர்மம் என்ன பண்ணுமா? பளீரென்று வீசுகிற மின்னல் மாதிரி இருக்குமாம். அப்ப அது தானும் வந்து பிரகாசத்த கொடுத்து, இருளுல மறைந்து கிடக்கிற அந்த மொத்த பொருள்களையும் நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த பொருள் இருக்குன்னு விளக்கு வெளிச்சு அந்த பார்த்தோம்னா தெரியும். அதுவரைக்கும் தெரியாம இருட்டா இருக்கிறது. அந்த வெளிச்சத்துல அந்த பொருள் அங்க இருக்கிறது தெரியுறது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம தியானம் அப்படிங்கிறது பண்ணும்போது, இந்த மின்னல் கொடிக்கு ஒப்ப அந்த சக்தியோட சாநியத்த வந்து நம்ம உள்ள காணலாம் அப்படிங்கிற அந்த ஆத்ம சக்தி நம்மளுக்கு உள்ளேயே தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. இதுதான் அதோட பொருள். தடித் லதா சமருச்சிகி அப்படின்னு சொல்றா. அடுத்த நாமா 108வது ஷட்சக்ர உபரி சம்ஸ்திதா. இந்த 6 சக்கரங்கள் சொன்னோம் உடம்புல. இந்த 6 சக்கரங்கள் ஆக்ஞாக்கும் மேல போற அந்த சகஸ்ராரம் அதுதான் வந்து ஷட்சக்கர உபரி சம்ஸ்திதா. அடுத்தது உபரியா இருக்கக்கூடியது இந்து ஒன்றாக இருக்கக்கூடிய 7வது சக்கரமான இந்த சகஸ்ராரம். அந்த இடத்துல எப்படி இருக்காளாம் அம்பாள்? ஸ்வயம் பிரகாசமா ஜோதி வடிவில் அப்படி இருக்கான்னு சொன்னோம். இப்ப அந்த பிரகாசத்துல தான் அவள் மின்னல் கொடி மாதிரி தோற்றமளிக்கிறான்னு பார்த்தோம். அப்போ ஷட்சக்ர உபரி சம்ஸ்திதா அப்படின்னு சொல்றா. இதுல வந்துட்டு அடுத்த நாம 109வது பார்த்தோம்னா மகா சக்தி. அவள் வந்துட்டு மகா சக்தி எப்படி இருக்கா? மகா சக்தியா இருக்கக்கூடியவள். மகாசக்தி சக்தி ஆற்றல். மகாசக்தி பேராற்றல் படைத்தவள். மகாசக்திஹி அப்படின்னு சொல்றா. அம்பாளோட சேனைக்கே சக்தி சேனைகள் தான் பேரு. அவள் இருக்கிற இடத்துல சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடியது. மக இன்னொன்று என்ன படிக்கிறோம்னா மக ஆசக்தி அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு அப்பேற்பட்ட சக்தியை கொடுக்கக்கூடியவள் நம்மளுக்கு வந்து மகாசக்தி, நம்மளோட பேர் ஆற்றலை கொண்டவள் அவள் அப்படிங்கிறா. சக்தி இருந்தால்தான் சிவத்துக்கே இதுல சொல்றோம். அப்பேற்பட்ட சக்தியும் சிவமும் சேர்ந்த பேர் ஐக்கியத்துல அம்பாள் இருக்கும்போது அப்பேற்பட்ட மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவள், பேர் ஆற்றல் படைத்தவள். திருப்பி இந்த நாம குண்டலினி கொண்டு வரா. இந்த குண்டலினிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 3.5 வட்டமா ஒரு பாம்பு மாதிரி சுருண்டு இருக்குமா. இந்த குண்டலினி சக்திங்கிறது வந்து பேராற்றல் மிக்க சக்தி. இப்போ அது வந்து எங்க இருக்கு? மூலாதாரத்துல இருக்கக்கூடியது ஆத்ம சக்தி. அதுதான் அந்த ஆத்ம சக்தியை தான் குரு முகமா உபதேசம் பெற்று இந்த சுஷும்னா நாடி வழியாக இந்த குண்டலினி அப்படிங்கிற சக்தியை மேலே எழுப்பி சகசிராரம் வரைக்கும் கொண்டு போய் திருப்பி சகசிராரத்திலேருந்து கீழே மூலாதாரத்துக்கு கொண்டு வந்து அந்த குண்டலின் சக்தியை இறக்கி திருப்பி 3.5 சுற்று வடிவ அந்த பாம்பாக சுருண்டு இருக்குமா. ஆனால் அது சுருண்டு இருக்கிறது தான் நல்லது. நம்ம வந்து ஒரு உபதேசம் பெறாம அந்த சக்தியை எழுப்புறோம்னா அது நம்மளுக்கு வேற விளைவுகள் எல்லாம் தோற்று வைக்கக்கூடியது. அதனால அதை எப்படி சரியாக உபயோகப்படுத்தணுங்கிற முறையை தெரியாம அது பேசாம இருக்கிறது தான் நல்லது. இந்த குண்டலினி சக்திங்கிறது நம்ம வந்து அம்பாள் அங்க இருக்காங்கிறத தெரிஞ்சுப்போம். மற்றபடி அந்த சக்தியை எழுப்பி பாதியில நின்று வேற விதமான பிரச்சனைகள்லாம் உருவாகாம அந்த குண்டலினி சக்தியை நம்ம மூலாதாரத்துல இருக்கக்கூடியது அந்த மூலாதாரத்தை போற்றி பாதுகாக்கணும். அதுதான் பேஸ்மெண்ட்டு சொன்னோம். அது மாதிரி அந்த சாதாரணமா இருக்கிற ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதை நீங்க இப்படி எடுத்து ஸ்டிஃபா இருக்கிற ஒரு ரப்பர் பேண்டு அதை ப்ராப்பரா இழுத்து நம்ம மாட்டினால் அது மாட்டிக்கும். இல்லை ஓவர் ஃபோர்ஸா இப்படி பண்ணினோம்னா தெரிச்சு நம்ம கையிலேயே ஒரு காயத்தை உருவாக்கும். சாதாரண ஒரு ரப்பர் பேண்டுக்கே அவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு. அது சின்னதா சுட்டி இருக்கு. அதனால அதுக்கே அவ்வளவு ஃபோர்ஸ். சின்னதா இருக்கிறதுக்கு சக்தி ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் அந்த இதை எடுத்துட்டோம்னா அதுல இருக்கிற அதோட சக்தி வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஸ்ப்ரிங் வடிவில் அது சுருண்டு இருக்கும் போது. அதனால இந்த குண்டலினிங்கிறது அதே மாதிரி இந்த ஒரு ரப்பர் பேண்டே நம்ம ப்ராப்பரா உபயோகிக்க முடியலன்னா நம்ம கையிலேயே வந்து அடிச்சிடும். அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு வலியே வரும். அந்த ரப்பர் பேண்ட் அடிச்சது நான் ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியலன்னா. அப்போ அந்த குண்டலினி சக்தி எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததுங்கிறத நம்மளுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி சொல்லியிருக்கேன். அதனால குண்டலினி சக்தியை
குருமுகமா நம்மளால உபதேசம் பண்ணி ப்ராப்பரா மேலே எழுப்பி திருப்பி கீழே இறக்க முடியுமானால்தான் நம்ம அந்த பரீட்சைகள்லாம் செஞ்சு பார்க்கணும். இல்லாட்டாக்கா அப்படி தெரிஞ்சுண்டு அம்பாளை வந்து நம்ம இதயத்தில் வச்சு நம்ம அவளை வந்து தியானம் பண்ணுவோம். அது ஒன்றே போரும். அடுத்தது வந்து என்னதுன்னா, விச தந்து தனியசி அப்படிங்கிற. விச தந்து தனியசி அப்படின்னு சொல்றா. தாமரை நூல் போல காட்சிக்கு. தாமரை நூல் நம்மளால பார்க்க முடியுமா? அந்த தாமரையோட தண்டு இருக்கு, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இதை எடுக்க முடியும்னா அது வந்து கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அப்படி தாமரை நூல் போல கண்ணுக்கு காட்சிக்கு எளிதில் அகப்படாதவள். விச தந்து. தந்துனா சின்ன மெல்லியதாக நம்மளோட சொல்லுவோம், ரத்த குழாயெல்லாம் போடுறது தந்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெல்லிய அந்த இதனால அது பேர் தந்து அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம உடலுக்குள்ள மெல்லியதான ரத்த குழாய்கள்லாம் ஓடுகிறது. அந்த கண்ணுக்கு காட்சி அளிக்காம இருக்கிற போது தான் அதனால அது வந்து தந்து உள்ள போறதுங்கிறது தெரியுது. அத மெல்லியதாக இருக்கக்கூடியதுனால தாமரை நூல் போல, அதனால காட்சிக்கு எளிதில் அகப்படாதவள் அப்படின்னு சொல்றா. அடுத்த நாமா பவானி. இந்த பவானிங்கிற நாமா பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது. அதுல வந்து நம்மளுக்கு எல்லாம் உயிர்களை கொடுக்கவும் கூடிய சக்தி வாய்ந்தவள் அப்படிங்கிறது நாமாக்கு அந்த பொருள். இந்த பவானி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அப்பேற்பட்ட நாமா 112வது நாமா. இந்த சௌந்தரிய லஹரிலையும் பார்த்துருப்போம். முதல்ல பவானிங்கிறது என்னன்னா பவ. இந்த பவ அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா சிவனோட பெயரா சொல்லலாம். இன்னொன்று வந்து பவன்கிறது மன்மதனுக்கு பெயரும் பவன். இன்னொன்று நம்மளோட இந்த பூமி பவசாகரம் சொல்றோம். இந்த பவசாகரத்துல நம்ம மாட்டின்னு இருக்கோம், அப்பேற்பட்ட பிறவி பெருங்கடல்ல. அதனால இந்த பவம்ங்கிறது வந்து பவசாகரம், பிறவி பெருங்கடல். அதனால தான் பவானி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து இந்த ஜீவர்களுக்கெல்லாம் உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள், ஆற்றல் கொண்டவள். பவக அப்படின்னா சிவனோட பெயர். அது வந்து ஆண்பால். எதுவுமே அதுல வந்து நீட்டி சொல்லும் போது அது பெண்பால். சிவ சிவா, சிவான்னு சொன்னா அம்பாளோட பெயர். சிவ அப்படின்னா சிவனோட பெயர். அதே மாதிரி பவானி அப்படின்னு சொல்றா. இந்த பவானி அப்படின்னு சொல்லும்போது இது ஒன்னே ஒண்ணு மட்டும் இதுல சொல்லலாம். நாராயணன் நாராயணினா அப்படின்னா நாராயணன்னா பெருமாளுக்கு பெயர், ஆனா நாராயணினா அம்பாளோட பெயர், மகாலட்சுமிக்கு உள்ள பெயர் இல்லை. ஏன்னா அவள் வந்து தங்கையா இருக்கக்கூடியது. அவருக்கு இருக்க அனைத்து சக்திகளும் இவளுக்கும் இருக்கு. பகவான் பகவதி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி எல்லா விதமான 6 குணங்களையும் கொண்டு இருக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால தான் அவளை பகவதின்னு சொல்றோம். இந்த பவானிங்கிறது அம்பிகையோட பெயர். இது வந்து பெண்பாலா இருக்கிறதுனால பவானி. இப்ப சிவபெருமான் என்ன பண்றார்? அஷ்டமூர்த்திகளா இருக்கார், அஷ்ட குணங்கள் கொண்டு இருக்கார். இதுல என்னது 5 இது போக சூரியன் சந்திரன் அக்னி. அதனால தான் 8 இதுலயும் சொல்றார், எண் குணம்னு சொல்லும் போது. அப்பேற்பட்ட அஷ்டமூர்த்தியாக இருக்கார். இதுல வந்து ஒண்ணு பவம்னா இன்னொன்னு நீர்ல உள்ள சொரூபமாக இருக்கிறதுக்கு பெயர் பவ. இப்போ அஷ்டமூர்த்திகள்ல ஜலமூர்த்தியும் ஒண்ணு. இந்த ஜலம் இல்லாவிட்டால் வந்து நம்ம ஜீவர்கள்லாம் வந்து உயிர் வாழ முடியாது. அதனால சிவனும் சக்தியும் வந்து நீர் ஸ்வரூபமாக ஜலஸ்வரூபமாக இருந்து கொண்டு உயிர்களை வந்து காத்து வருகிறார்களாம். பவ என்ற பெயரும் பவக அப்படிங்கிற பெயரும் பவானி அப்படிங்கிற பெயரும் ஜலமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பொருளும் பெரும்படி வச்சிருக்கு. இதுல வந்து பவ அப்படிங்கும்போது சிவன் சொன்னோம், பவன் அப்படிங்கும்போது ஒண்ணு பவன்கும் போது மன்மதன், மன்மதனுக்கும் பெயர் பவான் சொன்னோம். அந்த மன்மதனை யார் உயிர்ப்பிச்சவள்? அம்பாள். அம்பாள் தான் சிவன் எரிச்சோடனே சக்தி கொடுத்து உயிர்ப்பிச்சா. அதனால அவளோட இது போது அவளுக்கு உயிர் கொடுத்தவள்ங்கிறதுனாலையும் பவானி சொல்லலாம். இன்னொன்று இந்த பவசாகரத்திலிருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடியவள் ஆதிசங்கரர் சொன்ன பார்த்தோம். பவானி துவந்தாசே மகி விதரண திருஷ்டின் ச கருணா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அம்பாள்கிட்ட போய் போறான். அம்மா நீதான் நான் உன்னோட அடிமை, நீ என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு போறான். இப்ப அவன் என்ன சொல்லிடுறான்னா பவானி துவம் தாசேன்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொல்லிடுறான், வேகமா சொல்லும் போது பவானித்வம் தாசே அப்படின்றான். என்ன சொல்றான்? பவானித்வம்னா அவளோட தன்மையே எனக்கும். அப்போன அம்பாள் மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாளாம். ஆகா நீ வந்து என்னோட நிலைமையை பெற்றிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மகிழ்ச்சி அடையிறான்னு சொல்றா. அம்பாள் வந்து
இதை பத்தி யோசிக்காதவள், கருணையே வடிவெடுத்தவள், பவானி தொம்னு சேர்த்து சொல்லிடுறான். பவானி தொம் தாசே. நம்ம பொருள் பேசும்போதுமே நம்மளுக்கு பொருள்ல ஒரு எந்த இடத்துல நிறுத்தி எந்த இடத்துல சேர்த்து சொல்லணுங்கிற ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. வார்த்தைகள் எப்படி பிரயோகப்படுத்தணும்னு சொல்லும் போதே அவன் பவானி துவம் தாசேன்னு சொல்ல வரும்போது பவானி துவம் தாசேன்னு சொல்லிடுறான். இதே தான் நம்ம ஒரு பொருளை சொல்ல போறோம். யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்கோம், குரங்கு வந்திருக்குன்னு சொல்றோம் வச்சுக்கோங்களேன். இப்போ வாசல்ல ஒரு குரங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்பா குரங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன சொல்லணும்? அப்பா குரங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்பா குரங்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அர்த்தமே மாறுறது இல்லையா? அதனால நம்ம பேசும்போது எந்த இடத்துல கமா, அதாவது கமா போட்டு பேச முடியாது. கமா சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு நிறுத்தி அடுத்த வார்த்தைகளை சில இடத்துல சேர்த்து பேச வேண்டியிருந்தால் அந்த வார்த்தை பிரயோகங்கள் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி அடுத்தது சேர்த்து சொல்ல வேண்டிய இடத்துல சேர்த்து சொல்லும் போதுதான் பொருள் மாறாம இருக்கும். ஆனா இவன் இந்த பவானித்துவம்னு சொன்னோடனேயே அம்பாளுக்கு அவ்வளவு சக்தி இது பண்ணி அவனுக்கு நீயும் என்ன மாதிரியே இருக்கான், பவானித்துவம், எனக்கு பவானித்துவம் வந்துடுத்து அப்படின்னு அம்பாள் சொல்றா. அவன் அப்படி இந்த தாசனுக்கு வந்துடுத்து போலக்குன்னு மகிழ்ச்சி அடைஞ்சு அம்பாள் அவனுக்கு வரம் கொடுக்குறாளாம். அவன் என்ன சொல்ல போறான், உன்னுடைய அடிமை நான், எனக்கு நீதாமா காப்பாத்தணும்னு சொல்ல போகும்போது இப்படி சொல்லியிருந்தான். ஆனா இந்த வார்த்தை சொன்னதுனால அவனுக்கு நல்லது நடந்தது. ஆனால் சில இடத்துல வார்த்தை பிரயோகங்கள் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதா இதுல இது சொல்றது. அப்பேற்பட்ட நாமா பவானிங்கிறது அந்த அம்பாளை ஒண்ணு இல்லாட்டாலும் இந்த பவானி பவானி சொன்னாலே அம்பாள் நம்மளை இந்த பவசாகரத்திலேருந்து கரையேற்றுவாங்கிறது தான் உண்மை. நாம இந்த நாமாவை இத்தோட முடிச்சு போய் இன்றைக்கு 112 நாமாக்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்த நாமாக்கள்லேருந்து நாளை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.